இந்த ஒரு கோவிலை சுற்றி லட்சக்கணக்கான மணிகள் தொங்க விடப்படுறதோட மட்டும் இல்லாம திரும்புற திசையெல்லாம் செப்புத்த கடகளை பின்னி பிடரி கட்டி தொங்க விட்டு கோயில உங்க வாழ்க்கையில என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மலைக்கு போயிட்டு அங்க வரக்கூடிய மூலிகை காற்ற சுவாசிச்சோம்னா எப்பேற்பட்ட நோய்களும் தீர்ந்து போகுமா? இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே மூலிகைகள் நிறைந்த மலையாகவும் மர்மங்களையும் பல ஆச்சரியங்களையும் கொண்ட 18 சித்தர்கள் மட்டும் இல்லாம பல சித்தர்களுடைய இருப்பிடமா அமைஞ்சிருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு தான் வந்திருக்கிறோம். என்னதான் கொல்லிமலையில பல சிறப்பு மிக்க கோயில்கள் இருந்தாலும் இந்த கொல்லிமலைக்கு மேலேயே மலை உச்சியில அமைஞ்சிருக்கக்கூடிய மர்மங்களையும் பல ஆச்சரியங்களையும் கொண்ட சக்தி வாய்ந்த கோயிலான மாசி பெரியண்ண சுவாமி கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். பொதுவாகவே மலை உச்சியில அமைஞ்சிருக்கக்கூடிய கோயில்களுக்கு சக்திகள் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இந்த கொல்லிமலை வாழ் மக்களுடைய குலதெய்வமா இருக்கக்கூடிய இந்த மாசி பெரியண்ண சுவாமி கோவில்ல அதிகப்படியான மக்கள் அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறினதுக்கு அப்புறம் கெடா வெட்டி பொங்கலிட்டு படைக்கிறத வழக்கமா வச்சிருந்தாலும் உங்களுடைய எதிரிகள் தொடர்ந்து உங்களை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு செப்புத்தகடுல அவங்களுடைய பேர் எழுதி கட்டுறது மூலியமாகவோ இல்லனா அங்க இருக்கக்கூடிய ஒரு சூலாயுதத்துல உயிரோட இருக்கக்கூடிய ஒரு கோழியை குத்துறது மூலியமாகவோ உங்களுடைய எதிரிகள் கண்டிப்பா உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்களாம். இப்படி பல மர்மங்கள் நிறைந்த கோவிலுக்கு அந்த மாசி பெரியண்ண சுவாமி நினைச்சாதான் நம்மளாலே போக முடியும்.